Meenakshi College of Nursing, Mankadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram. BSc, MSc, and Post Basic BSc. Malli, 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 malli. மாப்பிள்ள தம்பி, என்ன தம்பி வேணும்? அது வந்து சொல்லுங்க தம்பி. இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்களை எப்படி கூப்பிடுறதுனே தெரியல. இது வரைக்கும் சும்மா வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி கேளுங்க. ஆனா நான் முறைக்கு அத்தைனா நம்ம தமிழ் மண்ணுல அம்மாவுக்கு அடுத்தபடியான ஒரு உறவு. ஆனா நீங்க என்ன அப்படிலாம் கூப்பிடணும்னு கட்டாயம் இல்ல. நீங்க எப்படி கூப்பிட்டாலும் பரவாயில்ல. முதல்ல நான் சாரி கேட்டுக்கிறேன். என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ, உங்களை நான் எவ்வளவோ எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கேன். கொஞ்சம் கூட மரியாதையாவும் நடத்தல. உங்களை மதிச்சு 1-2 வார்த்தை கூட உங்ககிட்ட நான் சரியா பேசினதில்ல. ஐயோ மாப்பிள்ள தம்பி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொதுவா மருமகனுங்க மாமியார் கிட்ட எல்லாம் பேசவே மாட்டாங்க. என்னன்னு கேட்டு போறதோட சரி. அது எப்படியோன்னு தெரியல, அந்த வீட்டுல வச்சு நான் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி தான் நடந்திருக்கேன். ஆனா நீங்க மல்லிக்காக நான் பேசின எதையும் மனசுல வச்சுக்காம சிரிச்ச முகத்தோடயே என்கிட்ட பேசியிருக்கீங்க. இப்பதான் உட்கார்ந்து நான் எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறேன். நான் எவ்வளவு குடும்பக்காரனா இருந்திருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. உங்க இடத்துல என்ன வச்சு பார்த்தாதான் எனக்கு புரியுது. உண்மைதான் தம்பி. அடுத்தவங்க இடத்துல நம்மள வச்சு பார்த்தாலே பாதி பிரச்சனையே முடிஞ்சு போயிடும். சரி, அதை விடுங்க. ஐயோ, எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா நானும் தான் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிருக்கனே. நான் உனக்கு கேட்கலாமா? ஐயோ ஐயோ, என்ன இப்படி எல்லாம் போய் கேக்குறீங்க? கேளுங்க. உங்களை நான் அம்மான்னு கூப்பிடட்டுமா? ஐயோ தம்பி, நீங்க என்ன சொன்னாலும் சரி. மல்லி எனக்கு எப்படி மகளோ அதே மாதிரி நீங்களும் எனக்கு மகன்தான். அதனாலதான் நீங்க பண்ண எதுவுமே என்ன சத்தியமா கோவப்படுத்தவே இல்லை. என் புள்ள என்ன அவமானப்படுத்தினா நான் என்ன மனசுல வச்சுக்கிட்டேவா இருப்பேன்? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க சொல்லுங்க, வேற ஏதோ சொல்ல வந்தீங்களே? இல்லம்மா, என்னோட இஷ்டமே இல்லாம போலீஸ வச்ச மல்லிய எனக்கு கட்டி வச்சிட்டீங்களேன்னு எனக்கு உங்க மேல கோவம் இருந்துச்சு. இப்ப அந்த கோவம் போயிடுச்சுல்ல? ஆமாமா. இப்ப யோசிச்சு பார்க்கும்போது தான் வெண்பாக்கு மல்லி எவ்வளவு அவசியம்னு புரியுது. ஸ்டேஷன்ல நான் இருந்தப்ப அவங்க வெண்பாவை எப்படி டீல் பண்ணிருப்பாங்கங்கறத நினைச்சு பார்த்தாலே என் உடம்பெல்லாம் நடுங்குது. அவங்கள நம்பி என் குழந்தைய நான் எத்தனை நாள் விட்டுட்டு போயிருக்கேன். ஆனா வெண்பாக்கு அப்ப பாதுகாப்பா இருந்தது எல்லாமே மல்லி தானே இப்ப எனக்கு புரியுது. மல்லி மட்டும் என் வாழ்க்கையில இல்லாம இருந்திருந்தா சொல்றதுக்கு என்ன, இன்னைக்கு என் குழந்தையவே இழந்துட்டு நின்றுப்பேன். இன்னைக்கு என் பணம், சொத்து, வீடு, காரு, கம்பெனி எதுவுமே இல்லாம கிட்டத்தட்ட நடுத்தருல நிக்கிறப்பவும் என் கூட மல்லி தான் நிக்கிறா. எல்லாத்துக்கும் மேல என் உயிர், என் வெண்பாக்கு கூட மல்லி என்னென்னவோ பண்ணிருக்கா. என் பொண்ணுக்கு பிடிச்சதுன்னு நான் பார்த்து செஞ்ச எதுவுமே இப்ப என்கிட்டயும் இல்ல, அவகிட்டயும் இல்ல. எல்லாம் கைய விட்டு போயிடுச்சு. இப்போதைக்கு அவளுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் மல்லி தான், மல்லி மட்டும்தான். அது கிடைக்கிறதுக்கு காரணம் நீங்க தாம்மா. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அத சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா அவங்களா இருக்கிறப்ப இத முழுசா சொல்லியிருக்க முடியுமான்னு தெரியல. அதான் தனியா வந்து உங்ககிட்ட மனசை திறந்து சொல்லிட்டேன். புரியுது தம்பி. அவங்க முன்னாடி சாரி அது இதுன்னு கேக்குறதெல்லாம் கஷ்டம்தான். அப்படிலாம் இல்லம்மா. சாரி கேட்க கூச்சப்பட்டு நான் கேட்காம இல்ல. மல்லிகிட்ட இந்த உண்மையை சொல்றதுக்கு ஒரு சரியான நேரம் வரட்டும், அப்போ நான் சொல்லிக்கலான் இருக்கேன். எல்லாம் சரி தம்பி. மல்லி வேலைக்கு போறேன்னு சொல்றாள்ல, அதுல என்ன தப்பு? தப்பு இல்லைங்கம்மா.
அவ என்ன நோக்கத்துல சொல்றான்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நீங்க அப்படி பேசலையே. புரியுதுமா. அவ எங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டுட்டா. இதுக்கு மேலயும் அவ கஷ்டப்பட வேணாமேன்னு தான் நான் பாக்குறேன். என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உழைச்சு இந்த குடும்பத்தை என்னால காப்பாத்த முடியும். அவ வீட்ல இருந்து வெண்பாவை நல்லபடியா வீட்ல இருந்து கவனிச்சுக்கிட்டா அது மட்டும் போதும். எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? ஐயோ, என்ன இப்படி கேக்குறீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அது மல்லிக்கு வேலை எதுவும் வாங்கி தந்துடாதீங்க ப்ளீஸ்மா. இது ஒரு உதவியா ஐயோ, கேக்குறேன். முதல்ல கையை கீழே போடுங்க. போடுங்க. Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.